இந்நிகழ்வை இனிதே தொடங்க தமிழின் மேன்மையை போன்றும் தமிழ்தாய் வளத்திற்கு அனைவரையும் இழுத்து நிற்குமாறு அன்புடன் கேட்கிறேன். நம் வாழ்க்கையின் முதல் எழுத்தை கற்றுத் தந்தவர்கள் நம் ஆசிரியர்கள். இன்று அவர்களுக்கு மரியாதை செலுத்தவும் நம் பள்ளி நினைவுகளை மீண்டும் மனதில் மலரச் செய்யவும் இங்கு வருகை தந்துள்ள அனைத்து ஆசிரியர்களையும் நண்பர்களையும் மனமாற வரவேற்கிறோம். மண்ணை விட்டு மறைத்தாலும் நம் மனதை விட்டு மறையாத நமது மறைந்த ஆசிரியர்கள் திரு நாராயணசாமி, திரு காசிராஜன், திரு செல்வராஜ். எதிர்பாராத விதமாக நம்மை விட்டு நீங்கிய நம் நண்பர்கள் திரு சதீஷ், திரு ஜீவா, திரு ஸ்ரீ ஜெயகிருஷ்ணா. இவர்களுக்காக ஒரு சில நொடிகள் அஞ்சலி செலுத்தலாமே. வாழ்வில் முதல் எழுத்தை எழுத வைத்த ஆசிரியர், எங்கள் தவறுகள் திருத்திய ஆசிரியர், புத்தகத்தில் பாடம் மட்டுமல்ல வாழ்க்கையில் பாதையில் கற்றுத்தந்தவர். இன்று நாங்கள் பல இடங்களில் இருக்கிறோம் என்றால் அதன் பின்னால் ஒரு ஆசிரியரின் அமைதியான தியாகம் இருக்கின்றது. தாய் உயிர் கொடுத்தார், தந்தை வழிகாட்டினார், ஆனால் எங்கள் வாழ்க்கையை வடிவமைத்தவர் ஆசிரியர். அப்படிப்பட்ட ஆசிரியர்களுக்கு என்னெல்லாம் ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணனிவர் வாடும் உயிர். எங்களுக்கு அறிவின் கண்களை திறந்த ஆசிரியர்களுக்கு அவர்களின் அன்பும் அர்ப்பணிப்பிற்கும் நன்றி செலுத்தும் விதமாக சிறிய நினைவு பரிசை வழங்க உள்ளது. நம்ம பசங்க கூடயும் நம்ம சார்கிட்டையும் நம்ம பேசாத வேற யாருக்கையும் பேச முடியாது. அதுக்காக தான் நான் இப்ப சரி நம்மளோட பயத்தை நீக்கிறதுக்காக தான் நான் சரி சில வார்த்தைகள் பேசலாம் அப்படின்னு நான் பேசுறேன். ஒரு சின்ன கவிதை மாதிரி நான் சொல்றேன். ஆசிரியர்களால் நீங்கள் எங்களுக்கு கிடைத்த வரம், அதை பயன்படுத்தி நாங்கள் இப்போது ஒரு உயரத்தில் இருக்கிறோம், உயர்ந்து கொண்டே இருப்போம் எல்லோரும். அதுக்கப்புறம் நான் சொன்னோம், நீங்க எங்களை ஸ்ட்ரிக்டா வளர்ச்சிங்க அப்படின்னு சொல்றீங்க. நீங்க சிற்பி சிலையை செதுக்குவாங்க. அது மாதிரிதான் நீங்க எங்களை அடிக்கிறேன்னு சொன்னீங்க. அது எங்களுக்கு அடி கிடையாது. எங்களோட வாழ்க்கையை நாங்கள் மேலும் மேலும் பல சாதனையை புரிவதற்கு ஊன்றகோலா இருந்தது என்று எங்கள் மாணவர் சார்பு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வேற என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் நாங்க ஃபர்ஸ்ட் 5th ஸ்டாண்டர்ட்ல முடிச்சுட்டு 6th வரும்போதுதான் எங்களுக்கு நாங்க ஃபர்ஸ்ட் ரன்னிங் லெட்டர்ஸ் மாதிரி எழுதிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு முதல் மைக்கேல் ராசர் தான் எங்களுக்கு சொல்லி தந்த ஸ்டார்டிங் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி எங்களுக்கு நீங்க ஆசிரியர்களால் கிடைத்தது எங்களுக்கு கிடைக்க வரம். எங்க பிள்ளைங்களுக்கு இப்ப அப்படி அந்த மாதிரி கிடைக்க சான்ஸ் இல்லை. அவங்க இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் அவங்க மனசு கஷ்டப்படுது. பட் ஆனா வீட்டுல பெற்றோர்கள் எல்லாருமே சொல்லி கொடுத்துதான் வளர்க்குறாங்க. நீங்க எங்களுக்கு அதே கல்வி கூடத்திலேயே சொல்லி கொடுத்தீங்க என்பது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க இப்ப நீங்க உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்ட அந்த எல்லா இன்புட்ஸையும் தான் நாங்க எங்க குழந்தைகளுக்கும் சொல்லி தரோம். ஓகே, வாய்ப்பு நன்றி. நம்ம ஒவ்வொரு ஆசிரியருக்கும் நினைவு பரிசு கொடுக்கும் போது சொல்லியிருப்பேன், சிங்கத்துடைய கர்த்தனின்னு சொல்லிட்டு. அதுக்கு முக்கியமான காரணமே சாரோட மீசை தான். சிங்கம் சூர்யா பாக்குறதுக்கு முன்னாடியே அந்த மீசை ஒரு பெரிய ஒரு கர்த்தனிக்கு உண்டான ஒரு உருவமைப்பை தோற்றமைப்பை கொடுத்துருக்கு. நன்றி. சாரோட ஒரு ஐகானிக் டைலாக் நம்ம கிளாஸ் ரூம்ல சார் அடிக்கடி பேசுறது, இந்த முருகேசன் சிரிக்கிறான்னா கோபத்தின் உச்சத்துல இருக்கான்னு அர்த்தம். ஐயா சொல்றாரு மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு முன்னாடி அவர் சொன்ன பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இங்க வாத்தியாரா வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு மாணவர் அவர் தழுவிட்டு இருக்குன்னு சொன்னாரு. அவர் சொல்லி தனியா மகிழ்ச்சியா இருக்கு. அந்த தழுவிட்டு இருக்கிற
ஐயா கேட்டாரு இன்னொரு விஷயம், நான் உங்களை அடிச்சேனாப்பா அப்படின்னு கேட்டாரு. ஐயா நீங்கள் எங்களை அடிச்சு உடைந்த பெரும்புகள் தான் வந்துட்டு இன்னைக்கு பல மரங்களுக்கு உரமாக அதுல ஓங்கி நிற்கும் மரங்களோட நாங்களும் ஓங்கி உயர்ந்து நின்றுட்டு இருக்கோம் ஐயா. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்ம முதல்ல இங்க 10ஆம் வகுப்பு படிக்க முடிஞ்ச பாத்தீங்கன்னா பட்டய படிப்பு தான் படிச்சீங்க, தொழில்நுட்ப படிச்சீங்க. என்னுடைய முதல் பட்ட படிப்பு தமிழ் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப வேண்டி விரும்பி தமிழ்ல இளங்கலை பட்டம் படிச்சீங்க. அதே நேரத்துல ஐயாவுக்கு பெரிய மகிழ்ச்சியான விஷயமா என்ன இருக்கும், ஏன்னா கற்றுத்த அந்த மாணவர்கள் எல்லாருக்குமே தமிழ் ஆசிரியர்கள் எப்பயுமே ஒரு நல்ல ஒரு மனக்குறை இருந்துட்டே இருக்கும். நாம் கற்றுத்த தமிழ்ல நம்மளோட மாணவர்கள் இப்ப வரைக்கும் எப்படி இருக்குது, ரொம்ப ஒரு பெருமையா உங்களுக்கு சொல்லணும்னு ஆசை கிடைக்கும். இந்த மேடைக்கு வந்து ரொம்ப தப்பு அரிதா ஒரு அழகான ஒரு இடமா மணியாஸ் தொடர்பான சம்பந்தமான சில தகவல்களை பகிர்ந்துக்கிறத ரொம்ப நேரம் அனுப்பிச்சுட்டே இருக்காங்க. மணியை வந்து என்னோட மறைக்க மாட்டாரு. நாங்க ஏன்னா ஆல்மோஸ்ட் டெய்லி நாங்க பார்த்துட்டோம். ஐயா நீங்க ஒரு டெக்னிக் காம்பினேஷன். அதுக்கு நிறைய பேருக்கு தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும், யாருக்குமே ஹிந்தி தெரியாது. உங்களுக்கு நீங்க தான் தமிழையும் பண்ணிட்டு ஹிந்தியும் பண்ணிட்டு இது ஒரு டெட்லி காம்பினேஷன். இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் நான் இது வரைக்கும் யாரையுமே பார்த்துருவீங்க. எல்லாரும் ஒண்ணு ஹிந்தி வார்த்தையில இருப்பாங்க, இல்ல தமிழ் வார்த்தையில இருப்பாங்க. நீங்க மட்டும் நாங்க ரெண்டுலயுமே பெஸ்டான இருந்தீங்க. அதுமே இப்போ இருக்க காலகட்டத்திலயுமே நாங்க இப்போ எல்லாமே சென்னையில இருக்கோம். நிறைய பேரு எங்கேயுமே வந்தீங்க, உங்களை மாதிரி தமிழ் சொல்லி தரதுக்கு ஆகலையா? நீங்க சொல்லி கொடுத்த தமிழ் எங்களோட பிள்ளைங்களுக்கு நாங்க கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்காங்க. அப்படி கிடையாதுங்கய்யா. அதாவது நம்ம பக்கத்துல இருக்கவனுக்கு வந்து கொஞ்சம் நம்மளை விட அவனுக்கு தெரியலன்றது நமக்கு பெரிய ஒரு ஆதரவா இருக்கும். ஏன்னா அவங்க யோசிக்கிற ஒரு நேர அவகாசம் கிடைக்கும். அது இல்லாம ஏன் பக்கத்துல இந்த திலீப் பெருமா பக்கத்துல உட்காந்து மிகப்பெரிய அவன் வந்து எப்ப நம்ம ஞாபகம் சொல்லிடுவாங்க, நம்ம மாணிக்குவோம். நீங்க எல்லாத்துக்கும் தமிழ் கிடைச்சது, தமிழ் ஆசாதிக்கிறேன். நன்றி சார். இதற்காக மாணவர்கள் மட்டுமே இங்க மிகப்பெரிய பிரயாணங்கள் செஞ்சு வரல, அவங்காத்த ஆசிரியர்கள் கடுமையான பிரயாணங்கள் மேற்கொண்டுதான் இங்க வந்திருக்காங்க, நம்மளோட இயல் இருக்கிறதுக்காக மிக மகிழ்ச்சி. ஒரு மழை பெஞ்சு எடுத்த மாதிரி இருக்கு. ஒரு கோணனுடைய உயிரோட பார்த்தா இருக்கு. உங்களுக்கு கண்டென்ட் கிடைச்சிருச்சு கண்டிப்பா. நம்மளும் யோசிப்பாங்க, அவருக்கு பால் கொடுப்பான மக்கள் சொல்லிருக்கீங்க, இன்னொரு பால் வரவே மாட்டேங்க. எல்லாத்தையும் சார் நமக்கு எதிர்பார்த்தேன். எல்லாத்தையும் சார் அந்த 10 நிமிஷம் ஸ்கிப் பண்ணிட்டாரு. அந்த ஸ்கிப் பண்ணது தங்க வேலை முடிச்சுட்டாங்க. நன்றி, ரொம்ப நன்றி. நன்றியுடனே பத்தி ஐயா நமக்கு நிறைய சொன்னாரு, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டாரு. நமக்கு நீண்ட நாட்கள் பிறகு வந்து செல்வி சொன்ன மாதிரி வந்து ஒரு தமிழ் பேச்சை வந்து நம்ம இவ்வளவு நேரம் பொறுமையா உட்கார்ந்து கேட்டு இருக்கீங்க. நமக்கு அது கேட்கறதுக்கு ஒரு கால அவகாசம் உருவாக்கி கொடுத்ததற்கு இது ஆனந்துக்கும் என்னுடைய விழாவை சிறப்பா வடிவமைத்தவர்கள் நன்றி. அதே நேரத்தில் நமக்காக இவ்வளவு நேரம் வந்து இன்னொரு மாணவர்கள் வந்து நம்ம 2 வாரம் பேசி போயிருந்தோம், அப்புறம் இவ்வளவு விஷயம் பேசினாங்க ஐயாவுக்கும் ரொம்ப நன்றி. ஐயா நீங்க சொன்ன மாதிரி நிச்சயமா துன்பத்திற்கே துன்பம் கொடுத்து உங்க மாணவர்கள் எல்லாருமே உச்சம் பெறுவோம் அப்படின்னு நான் இந்த இடத்துல உங்கள்கிட்ட கூறிக்கொள்ள விளைக்கிறோம். ஐயா ரொம்ப ஒரு மாதிரி சுக்கமா போற மாதிரி இறுக்கமா போற மாதிரி ஒரு முகர்வு இருக்கு. அதனால ஆனந்த் சொன்ன மாதிரி எப்பயுமே வந்துட்டு அண்ணன் படிக்கிற ஸ்கூல்ல தயவுசெய்து படிக்காதீங்க தம்பி அப்படின்வாங்க. அப்படி படிச்சா என்ன நடக்கும்ன்றதுக்கு சிறந்த உதாரணம் நான் தாங்க. என்ன நடக்கும் அப்படின்னா தமிழ் சார், அப்புறம் மைக்கேல் தாசர், மணியா, இப்ப நான் செஞ்ச தவறுக்கு நான் அடிக்காமன்றது வேற, இது வேற. இங்கே வந்து 3 எழுத்துக்களை முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அது வேற இல்லையா. அதெல்லாம் தாண்டி என்ன பண்ணாலும் சரி, உங்க அண்ணன் அப்படி இருக்கியா, நீ ஏன் எப்படி இருக்க அப்படின்னு அதுதான் நீ அடிப்பாங்க. அவன் பேச்சு போட்டியில பேசினேன், அவர் பேச்சு போட்டி பேச நான் என்னையா பண்ண ஊர்ல பேசுறேன், போன்ல பேசிட்டு எழுதி வச்சா கூட அதுக்கு அடி அது வந்து சிறப்பான கவனிப்பு வருது. எங்க அண்ணன் கேட்டாரு, மதுரைக்கு போய் நான் வந்து லேட் ஆகும் அப்படின்னா, இல்ல நீங்க வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு. ஏன்னா காமிக்கிறதுல வெளியே காமிக்கிறான், என்னுடைய சகோதரர்கள் கூட வந்திருக்காங்க அப்படின்னு.
அந்த மாதிரி ஐயா வந்து எங்களுக்கு நிறைய சிறப்பு கவனிக்கலாம் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு சிறப்பு நன்றி ஐயா. அதாவது முதல் வரிசையில் உட்கார்ந்து எனக்கு பயம் பதற்றமான ஒரு சூழ்நிலை. அதையே வந்து தகவல் சார் எங்க அண்ணா பேர சொல்லி எங்க முன்னாடி வந்து உட்கார வச்சாரு. சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். ஆசிரியர் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். எனது அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது என்னுடைய தனிப்பட்ட பயம். அதை இங்க ஷேர் பண்ணிக்கணும்னு எனக்கு ஆசைப்படுறேன். முதலாவதாக நான் இங்க 5ஆவதுல சேர்ந்தேன். எலிமெண்டரி ஸ்கூல் 5ஆவதுல சேர்ந்துட்டேன். எனக்கு ரொம்ப உறுதுணையா நின்று நீ ஒரு கிராமத்து புறத்துல இருந்து வர்றப்ப நீ இந்த சமூகத்தை சார்ந்தவர். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான புரிதலே இல்லை. ஒரு டீச்சர் தான் எனக்கு அந்த ஒரு குரூப் லீடர் போட்டு எல்லாம் சேர்த்து விட்டு ஜாய்ஸ் கமலா அப்படின்ற ஒரு டீச்சர், அவங்கதான் எனக்கு இன்ஸ்பிரேஷன், இன்றளவுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தாங்க. அப்புறம் எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்து இந்த இங்கிலீஷ் மீடியம் இருக்குன்னு கேள்விப்பட்டு என்னோட அப்பா வந்து கண்டக்டரா இருந்தாங்க இந்த தேனிக்கு போலதான். அப்ப எல்லாம் சந்தர்ப்பம் சார்ட்ட வந்து என்னோட மகனுக்கு வந்து கண்டிப்பா இங்கிலீஷ் மீடியம் தான் சேர்க்கணும், ஸ்டேட் போர்டு இங்கிலீஷ் மீடியம் தான் வேணும், நல்லா படிப்பான் அப்படின்னு சொன்னாரு. என்ன பண்ணி நல்லா படிச்சிருவியா? சேர்க்கவே முடியாது சார். கடைசியில எங்க அப்பா தொடர்ந்து பேச்சு கொடுத்துக்கிட்டே இருந்ததுனால கடைசியில சீட்டு கொடுத்தது வந்து சாரு தான். அப்ப கொடுத்ததுக்கு அப்புறம் டீம் வந்து பாத்தீங்கன்னா மைக்கேல் தாஸ் சாரு, பழனிசாமி சார், அப்புறம் மதிவானந்த் சார், 3 பேர். அவங்களுக்கு அமெரிக்கன் காலேஜ் தான் பேசு நான் லேட்டரா கேள்விப்பட்டேன். லக்கிலி லைக் ஐ எம் ஆல்சோ எ ஃபார்மர் ஸ்டூடெண்ட் ஆஃப் அமெரிக்கன் காலேஜ் மதுரை. அப்ப அவங்க மைக்கேல் ராஜன் சார் வந்து சர்வராஜன் சார் அமெரிக்கன் காலேஜ் பேஸ் கேள்விப்பட்டேன். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஒரு சாதாரண ஸ்டூடெண்டா தான் நான் இருந்தேன். பட் மைக்கேல் ராஜ் சார் குறிப்பா இங்கிலீஷ் எடுத்த விதத்துல வந்து பாத்தீங்கன்னா கடைசியில அந்த 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப நான் ஒரு குரூப் லீடரா வாங்கி ஒரு பேனா அவர்கிட்ட இருந்து ஒரு பரிசு வாங்கினேன். அந்த பேனா இன்னும் என்னோட வீட்டுல வந்து இரண்டாவது என்னுடைய நண்பர்களுக்கு நான் நிச்சயமா கடமை என்ன சொல்றது கடைசி வரைக்கும் கடமைப்பட்டிருக்கிறேன். 12th மார்க் கம்மியானதுனால அதோட நான் ஓடிட்டேன். சொல்லப்போன தலைமுறை வரைக்கும் இப்பதான் திரும்பவே வந்திருக்கேன். அதாவது சில பேருக்கு தான் என்னோட ராமசுபாஸ் 2 பேரு தான் என்னோட கான்டாக்டே சொல்ல போலாம். அதுவும் எப்படி என்ன புதுசாக எனக்கு தெரியல. ஃபேஸ்புக் மூலமா தான் நாங்க வந்து திரும்ப உள்ள வந்தோம். என்னன்னா 10th படிக்கிறப்ப ஒரு தடவை ஹாஸ்டல்ல விளாண்டு, அதாவது குடிக்கிற இடத்துல விளாண்டுட்டு இருக்கிறப்ப வலிக்கு விழுந்து தலையில பயங்கரமான அடி, ஒரு பக்கம் பயங்கரமா வீங்கிருச்சு. என்னுடைய நண்பர் சதீஷ்குமார், அம்பர் சதீஷ்குமார், குப்பிநாயக்கப்பட்டி குப்புசாமி, சி ராஜ்குமார், உப்பார்பட்டி சி ராஜ்குமார், அப்புறம் வந்து செக்குலத்தப்பட்டி பேர் சத்யசீலன், இவங்கெல்லாம் எனக்கு நைட்டு 3:30 வரைக்கும், அதாவது முதல் நாள் சாயங்காலம் வந்து மறுநாள் 3:30 வரைக்கும் என்னை வந்து ஐஸ் கட்டி வச்சு தலையில வச்சு மறுநாள் தான் நான் கான்சியஸ்கே திரும்ப வந்தேன். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நண்பர்கள் வந்து என்னை திரும்ப மீட் எடுத்து எனக்கு வந்து உயிர் கொடுத்து புதுப்பிச்சாங்க. நெக்ஸ்ட் 2 சேர்த்து வந்து முடிச்சிடறேன். ஒண்ணு வந்து செல்வராஜன் சாரோட லேபோட ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரே ஒரு ஏதோ ஒண்ணு அந்த ஆசிட் பேஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப அந்த சொல்யூஷன் வந்து கலர் மாறி வந்துருச்சு. சார் பக்கத்துல செக் பண்ண வந்துட்டாரு. அந்த பிக்கட் பியூரிட்ல இருக்கிறத வந்து நான் அப்படியே குடிச்சிட்டேன். ஒண்ணு பாத்தீங்கன்னா செல்வராஜ் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பிசிக்ஸ் வந்து என்னோட ஃபேவரட் சப்ஜெக்ட். 40 மார்க் தான் எடுத்தேன், ஆனா என்னோட ஃபேவரட் சப்ஜெக்ட் பிசிக்ஸ். ஏன்னா சார் வந்து செல்வராஜன் சார் மாதிரியும் ரியாலிட்டியோட கலந்து பேசி நம்ம சொல்லி கொடுப்பாரு. சத்யராஜ் சார் சொன்னது இன்னும் ஞாபகம் இருக்கு. பஸ்ல வந்து நான் லாஸ்ட் சீட்ல உட்காந்து ஒரு டிக்கெட்டை வந்து இப்படி விட்டோம்னா டிக்கெட் முன்னாடி போகுமா பின்னாடி போகுமா, எந்த பக்கம் பறந்து போகும்னு சொல்லி கேட்பாரு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்றளவு நான் பஸ்ல லாஸ்ட்ல உட்கார்றப்ப செல்வராஜ் சார் வந்து நினைச்சு பார்ப்பேன். ஒண்ணு நான் இப்ப வந்து எம்ஏ இங்கிலீஷ் முடிச்சுட்டு நெட் ஜேஆர்எஃப் 2 சப்ஜெக்ட் வந்து வாங்கி அமெரிக்கன் காலேஜ் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி முடிச்சுட்டு இப்ப விழுப்புரம், ஹைதராபாத், ஒடிசா இங்கெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு போதும் கூட நிறைய பதவி உயர் வந்துச்சு. எல்லாம் வேணாம், நம்ம ஊர் மக்களுக்கு உழைச்சு போறோம்னு சொல்லிட்டு மதுரைக்கே வந்துட்டேன். அப்ப வர்றப்ப இந்த இங்கிலீஷை வந்து ஃபாலோ பண்றது முக்கியமான சார் வந்து குணசேகரன் ஒரு சார் இருந்தாரு. அவருக்கு இந்த இடத்துல வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். இங்க இருக்க ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இங்க நிறைய நினைவுகள் சின்ன வயசுல இருந்ததெல்லாம் என்னால திரும்பி பார்க்க முடியுது. அதுலயும் மெயினா அசாரியா ராஜாமணி சார், ஹசன் முகமதோட WWF அப்படின்னு கூப்பிட்டதெல்லாம் என்னால மறக்கவே முடியாது. இந்த மாதிரி நிறைய நினைவுகள் இருக்கு.
மெயினா நம்ம பள்ளியை பத்தி சொல்லணும்னா மிலிட்ரியில எப்படி ஒரு ட்ரைனிங், கஷ்டமான ட்ரைனிங் நடந்துட்டு போவோம், அது மாதிரி 6th வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அந்த ட்ரைனிங். இங்க மைக்கேல் ட்ரெஸ் சாரோட இங்கிலீஷ் கிளாஸ்ல ஆரம்பிச்சிருந்த ட்ரைனிங் என்னால மறக்கவே முடியாது. இன்னும் கைகள்லாம் நடுக்க வர பார்த்தா அந்த அளவுக்கு அந்த கட்டிங் லெட்டர்ஸ்க்கான ட்ரைனிங்லாம் இன்னும் பிரமாதமா இருக்கு. இன்னுமே என்னால அந்த கட்டிங் லெட்டர் எழுத முடியும். அடுத்து நம்ம பழனிசாமி சாரோட ஸ்டைலே, அடிக்கிற ஸ்டைலே ஒரு ஸ்டைலா இருக்கும். அதெல்லாம் உண்மையிலேயே மறக்க முடியாத ஒரு விஷயங்கள். லைஃப்ல நம்ம நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் சந்திப்போம். அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூல்ல சந்திச்ச ஸ்ட்ரகிளோட இன்னமும் நம்ம சந்திக்கிற ஸ்ட்ரகிள் எல்லாம் கம்மியா தான் இருக்கு. திங்கட்கிழமை காலையில கெமிஸ்ட்ரி லேபுக்கு போகணுன்றதுக்கு எவ்வளவு ஒரு பயம் வரும். அந்த பயம் இன்னும் எதை பத்தி எனக்கு வந்தது கிடையாது. மணியா நாளைக்கு கேள்வி கேட்பாருன்னு இருக்கப்ப காலையில ஸ்கூலுக்கு நான் அந்த பேக்கத்தையும் போட்டு ஒவ்வொரு பேட்டா வச்சு நடந்து வர்றப்ப இருக்கிற பயம் இருக்கே, இந்த 1 கிலோமீட்டர் ஒரு நாள் நடந்து வர்ற மாதிரியே இருக்கும். அது அந்த ஸ்கூல்ல அந்த டைமிங் 8:30 ஸ்கூல் பெல் அடிச்சிடும். அடிச்சு நீ திக்கு 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 திக்குன்னு ஒரு அடிக்குன்னு வச்சுல மணியா உள்ள என்ட்ரு ஆயிடுவாரு. என்ட்ரானடியுமே முதல்ல ஒரு கேள்வி கேட்பாரு. கேட்டனியா தெரியலன்னு ஒருத்தர் சொன்ன வரிசையா எதிர்ச்சிருவாங்க. தெரிஞ்சாலும் எழுப்பிடுவாங்க. ஐயா எனக்கு தெரியுங்கன்னு சொன்னாலும் கேட்கறது இல்ல. வந்து அடி இட்டி மாதிரி கையில கொடுக்க இம்போசிஷன் கொடுத்தாலும் ஒரு லெசனை ஒரு தடவை எழுதலாம், 2 தடவை எழுதலாம். 50 தடவை எழுதிட்டு வருவாரு. நைட் 11 மணி வரைக்கும் எழுதி அலாரம் வச்சு காலையில 2 மணிக்கு எழுந்திருச்சு அடுத்த நாள் 10 மணி வரைக்கும் எழுதிட்டு இங்க வரணும். 10 மணி வரைக்கும் எழுதிட்டு ஸ்கூலுக்கு வர்றதுக்கு ஏன்டா லேட்டா வந்து அதுக்கும் பனிஷ்மெண்ட். அதை எழுதி முடிக்க முடியலன்னா அதுக்கும் பனிஷ்மெண்ட். இந்த மாதிரி கிரிட்டிக்கலான சூழ்நிலை சந்திச்சு இப்ப வாழ்க்கையில எந்த கிரிட்டிக்கலையும் ஈஸியா சமாளிச்சு முடியும். சார் நீங்கதான் ஃபைனல் ஸ்டேஜ். 6th மைக்கேல் ராஜ் சார் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அதுக்கு அடுத்து ஒவ்வொரு ஸ்டேஜ் நடுவுல வந்து ஆமா சார் அங்கேயே ட்ரைனிங் கொடுத்துட்டு ஃபைனலா தான் உங்களை சந்திக்கிறோம். ஃபைனல் ஸ்டேஜ் நீங்க தான் சார். அதுவும் செல்வராஜன் சார் சொல்லணும்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொன்னாரு. இன்ன வரைக்கும் அந்த லைஃப்ல எனக்கு நிறைய இடத்துல அது ஒரு டேக்காவே வரும். 12th படிக்கும்போது எப்ப நீங்க எப்படி உங்களுக்கான ஒய்ஃப் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, ஒழுக்கமா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, நம்ம பொண்டாட்டி எப்படி அடுத்தவங்களை பார்க்காம, எப்படி அடுத்தவங்களை காதலிக்காம தவறான முறையில இல்லாம இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அதே மாதிரி நீங்க இருந்தாதானப்பா உங்களுக்கு வர்ற துணை அந்த மாதிரி இருக்கும். தப்பு பண்ணாம இருங்கடான்னு சொன்னாரு. அத லைஃப்ல எனக்கு நிறைய இடத்துல என்ன கண்ட்ரோல் பண்ணாங்க. இல்ல நினைச்சா அது எனக்கு வரும். நம்ம எப்படி கண்ட்ரோலா இருக்கணுமோ அப்படி இருந்தாதான் நம்மளுடைய பிள்ளைகளோ நம்மளுடைய ஒய்ஃபோ அந்த மாதிரி இருப்பாங்க, நம்ம குடும்பம் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது நிறைய இடத்துல எனக்கு திருப்பி வரும். நிச்சயமாக நண்பர்கள் யாரு என்ன தொழில் செய்யறாங்களோ அதை வச்சுதான் முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. ஈவன் இங்க சமையலாக இருக்கட்டும், இல்ல புகைப்படங்களா இருக்கட்டும், எது யாரு நம்ம செய்யறோமோ அவங்கதான் செஞ்சிருக்கோம். எல்லா மாணவர்களும் அவங்களுடைய பங்களிப்பு அவங்களுடைய தொழில இருக்கவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து செஞ்சிருக்கோம். அதை தாண்டிதான் நம்ம வெளியில போக வேண்டிய விஷயங்களுக்கு தான் போயிருக்கோம் சார். நிச்சயமா நன்றி சார். எல்லா ஸ்டாஃப்ஸுக்கும் பத்திரிகை விஷயத்துல நானும் கூட இருந்தேன். ஜெயராஜ் சாருக்கு மட்டும் நான் கூட இல்லை. இப்போ வரைக்கும் நானும் சொல்றீங்க, அவர் ஒரு காஃபி போட்டு கொடுத்தாரு. அந்த காஃபி எங்கேயுமே கிடைக்கவே மாட்டேங்குது சார். கண்டிப்பா நான் ஒரு நாள் வரேன் சார் காலேஜ்புரத்துக்கு. அந்த காஃபியை போட்டு கொடுங்க சார். 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு படிக்கிறப்பெல்லாம் நமக்கு ஒன்ன திருத்திக்கடா உலகம் தானா திருந்துன்னு சொன்னா நமக்கு புரியாது. கரெக்ட் தானே? அந்த நம்ம 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு டேய் நீ முதல்ல கரெக்டா இருறா, அப்ப அடுத்தவனு சொல்றா அடு உலகத்தை போடுற அப்படின்னு. ஆனா அவரோட டைலாக் என்ன அப்படின்னு உங்களுக்கே தெரியும். எல்லாரும் கோரஸா சொல்லுவோமா, நல்லா இருக்கும் சொல்லுவோமா இல்லையா? எப்படி உனைய திருத்திக்கடா உலகம் தானா திருந்தும். அததான் அது சாரோட இதுல சொல்லுவாரு. சோ அத நம்ம சொன்னா நல்லாதான் இருக்கும். இருந்தாலும் நானே சொல்லுவா எல்லாரும் சேர்ந்து சொன்னா நல்லா இருக்கும். உன் குண்டிய கல்லோட அடுத்தவன் குண்டிய அடுத்து கல்லுவேன். இல்ல அது அந்த வார்த்தையில வச்சிருந்தாலும் அததான் இன்ன வரைக்கும் நான் ஃபாலோ பண்ற. எல்லாமே நம்மளை திருத்திக்கிறோம், அடுத்தவனை பார்ப்பான். அதுதான் விஷயமே. அதுதான் நம்ம
நிச்சயமா சார், நீங்க என்னைக்குமே வந்துட்டு உங்களுடைய நினைவுகள்ல நாங்க இருப்போம். உங்களால இப்ப நினைவுபடுத்தி பார்க்க முடியல. ஏன்னா நீங்க வருடத்துக்கு வந்து ஏ செக்ஷன்ல எடுத்திருக்கீங்க அப்படின்னா வருஷத்துக்கு நீங்க வந்து ஒரு புது மாணவர்கள் 120 பேரை நீங்க பார்த்துட்டே இருப்பீங்க. ஆனா எங்களுடைய நினைவுகள்ல இப்ப வரைக்குமே எல்லா விஷயங்களும் அப்படியே இருக்கு சார். நாங்க படிக்க போது இருந்த அந்த ஆசிரியரை வந்து அவருடைய முகத்தை தேடிட்டு இருக்கோம். ஏன்னா நாங்க ஆறாம் வகுப்பு படிக்கும் போதுதான் வந்து அப்ப அந்த சமயத்துல அவங்களுக்கு திருமணம் நடைபெற்றது சார். அந்த புது மாப்பிள்ளையோட கலையில வந்து நின்றுப்பீங்க. அப்படி அந்த முகமே பாத்தீங்கன்னா அவ்வளவு பொலிவா இருக்கு. எங்களுக்கு இப்ப பார்க்கும் போதும் நாங்க பார்த்த அந்த ஆசிரியரோட முகத்தை தான் நாங்க திரும்ப திரும்ப நினைவுபடுத்திட்டே இருக்கோம் சார். எல்லாருக்கும் பரம பார்த்தா பயம் வரும், இவர் பார்த்தா பெரமுக்கே பயம் வரும். ஃபர்ஸ்ட் இதை அரேஞ்ச் பண்ணது கமிட்டிக்கு ஆனந்த் மட்டும் சொல்லிருக்கு. நினைச்சோம் பார்க்கலாம் மறுபடியும் வருவோம். அது சார்ஸ் எல்லாம் அப்படி அரேஞ்ச் பண்ணுவோம்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. நான் 99ல கம்பத்துல இருந்து ஹாஸ்டல் படித்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் டோனை செட் பண்ணதே மைக்கேல் ராஜ் சார் தான். ஃப்ரைடே நைட் ஈவினிங் வந்து ஸ்கூல் ஜாயின் பண்ணுறேன். இவங்க தான் ஹோம்ஒர்க் எழுதியிருந்தாரு, ஏதோ கட்டிங் எடுத்தாரு தெரியல. அவர் மைக்கேல் ராஜ் சார் இம்ப்ரெஸ் பண்ணணும்ட்டு நான் எங்க கம்பத்துல படிச்ச மாதிரி எழுதிட்டு வந்தேன். அதில் பொலியர் நச்சார் என்னடா எழுதியிருக்காரு, நான் சொல்லிக் கொடுத்தது இல்லாம வேற ஏதாவது எழுதிருந்தேன் நச்சாரு. அப்படியே கண் கலக்கி, ஏற்கனவே ஹோம் சீக் வேற எனக்கு அப்படியே ஓடி இல்லாம கம்பத்து ஸ்கூல் விட்டு அப்படின்ற மாதிரி ரொம்ப கண்ணில் கலங்கிடுச்சு. அப்படியே பிரேயர்ல அப்படியே அழுதே நின்று பிரேயர் முடியாது. அப்போ நினைச்சேன் இனிமேட்டு எந்த சார் கிடையாது. இவங்க எல்லாமே ஆக்சுவலா ஸ்டார்ட்ஸ். இவங்களாம் பார்த்து ஒவ்வொரு நைட் பயந்துருக்கு, ஒவ்வொரு டைம்லயும் இவங்கள இம்ப்ரெஸ் கூட தான் படிச்சது கூட ஒவ்வொரு டைம்லயும். அதாவது நான் ஐடியில இருக்கேன். அதாவது நம்ம பேசுறது கூட வந்து முன்ன மெயில் வந்து நான் நல்லா போட்டுருவேன், கான்ஃபிடண்டா போடுவேன். மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா மைக்கேல் ராஜ் சாரோட அந்த கிராமர் போர்ட்ல லாஸ்ட் எழுதி போடுவாரு. அந்த கிராமர் நம்ம நைட்ல ஜான்சன் சார் ஆக்சுவலி எல்லாம் பக்காவா சொல்லியிருப்பாரு. அந்த அவங்க கொடுத்த பேக்கப் தான் நம்மளுக்கு ஆபீஸ்ல எங்கேயுமே நம்மளுக்கு அவங்களே சொல்லி கொடுத்து அவங்களே கரெக்ட் இருக்காங்க. அப்படின்ற போது பெங்களூர், நான் வெளிநாட்டுல சிங்கப்பூர், மலேசியா எல்லாத்துக்கும் ஒர்க் பண்ணிருக்கேன். எனக்கு எங்கேயுமே பயமே வந்தது இல்லை. கிளைண்ட் எங்க பேஸ் பண்ணாலும் இவங்க கொடுத்த கான்ஃபிடன்ஸ் தான். அதுக்கப்புறம் அந்த பிரேயர்ல வந்து சங்காபான் சார் சொல்லுவாரு, அதாவது நீங்களாம் வந்து தண்ணி ஊற்றி வளர்த்த மரம் கிடையாது, நீங்க காட்டு மரம் மாதிரி நீங்க எங்கன்னா போய் சர்வே பண்ணிருக்கீங்க. நீங்க கொஞ்சம் டேலண்ட்ல முன்ன இருந்தாலும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டீங்கன்னா நீங்க முன்னாடி வந்துடலாம்னு சொல்லுவாரு. அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஐடியில ஆபீஸ்ல கஷ்டமா இருக்கும் போது அதெல்லாம் நினைச்சு பார்க்க கொஞ்சம் உத்தேகமா இருக்கும். தேங்க்ஸ் சார். அது மட்டும் இல்ல, நிறைய பிரேயர்ஸ் இன்னைக்கு சொன்னா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டைம்ல எங்களுக்கு என்ன வரும். அதுக்கப்புறம் காசிராஜன் சார் அவர் எடுத்தாரு 10th அவரெல்லாம் சொல்லுவாரு, உங்களுக்கு அதாவது நான் 100 எடுத்திருந்த ஒரு ஃபைனல் எக்ஸாம் முதல்ல அப்போ 99 ஒன் சார் தப்பா 100 போட்டுருக்கேன்னு சொன்னேன். அப்புறம் எல்லாத்துக்கும் கிளாஸ் பண்ணி சொன்னாரு, இந்த பையன் நல்லா அவன்கிட்ட ஒரு நேர்மை இருக்கு, கரெக்டா அந்த நேர்மை விட்டு பிடிச்சிக்க நல்லா மேல வருவேன்னு சொன்னாரு. இப்போ வரைக்கும் அந்த நேர்மையை ஃபாலோ பண்றேன், அவரை நினைச்சு பாக்குறேன். தேங்க்யூ. இந்த ஒரு 2 மணி நேரம் நான் ஆக்சுவலா 2003-04 போயிட்டேன். ஆக்சுவலா நான் 7th 8th பேசலாம் அப்படியே ரொம்ப சந்தோஷமா கேட்டு ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்கா தான் இருந்துச்சு. தேங்க்யூ அக்ரி சார், ஜெயராஜ் சார், தேங்க்ஸ் சார். நீங்க என்ன ஜிஆர்சியில சார் சொன்னீங்க, எங்க வீட்டுல ஷூ வாங்கி தர மாட்டாங்க சார் 7th. ஸோ அதெல்லாம் கப்பல் சார் 10th A1 கிளாஸ் சார். அதாவது 10th A1 A2 பிரிச்சாங்க சொன்னார் நரேந்திரன் சார். அப்படியே எல்லா சாருமே A2 போயிட்டாங்க 9th இருந்து எல்லா சாருமே. அப்போ வந்து 10th பாத்தீங்கன்னா ராம்தாஸ் ஒரு சோசியல் சயின்ஸ் வந்தாரு, காசிராஜன் சார் மேக்ஸ், அப்புறம் கப்பல் சார், முருகேசன் சார். ஆக்சுவலா அதெல்லாமே எனக்கு இன்னொரு அவங்க பெரிய எக்ஸ்பீரியன்ஸோட வர்றாங்க. 6th இருந்து 9th வரைக்கும் ஓகே சார் மிஸ் பண்ணோம். பட் இவங்க கொடுத்த ஒரு டைமென்ஷன், அவங்க கொடுத்த அவங்க லெசனோட ஆக்டிவிட்டிஸ் சார், அவங்க லெசனோட சேர்த்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸும் கொடுத்துவாங்க. ஸோ அதெல்லாமே இந்த வரமும் அது வரமாத்தான் நான் நினைக்கிறேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கும் கிடைக்காது. இப்போ குழந்தைங்கலாம் பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் சின்ன சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க, அவங்களுக்கு ஜஸ்ட் கிளாஸ் எடுக்கிறாங்க போயிடுறாங்க. அவங்களுக்கு அந்த எக்ஸ்போஸ் இருக்க முடியாது, அந்த மென்டலி அந்த இது இருக்க மாட்டேங்குது, ஸ்டெபிலிட்டி இருக்க மாட்டேங்குது. நம்ம அதாவது சின்ன ஒரு கஷ்டம் தான் குழந்தைக்கிறாங்க. ஐ திங்க் நம்ம ஸ்கூல் பசங்க தான் கொஞ்சம் மென்டலி ஸ்டேபிளா இருப்பாங்க. அதுக்கு இந்த ட்ரைனிங் கொடுத்த ட்ரைனிங் தான். தேங்க்யூ ஸோ மச் சார் எல்லாத்துக்கும். அகைன் மணிங்க சார் இவ்வளவு பார்க்குறாங்க, நிறைய ரைட் வாங்கிக்கிங்க. அப்புறம் ஃபைனலா செல்வராஜ் சார் கெமிஸ்ட்ரி கிளாஸ், அப்புறம் பிசிக்ஸ் செல்வராஜ் சார், அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்றேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் எப்படி ஆரம்பிக்கிறது தெரியல. அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் இங்க வந்ததுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றி. உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு திரும்பியும் 99ல இருந்து 2006க்கு போன மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ இல்ல சார், அது நல்ல நினைவுகள் தான். அது நான் பர்சனலா எப்பயுமே ரியலைஸ் ஆவேன், இந்த ஸ்கூல்ல
முதல்ல படிச்சதுக்கு நான் பெருமைப்படுறேன். ஏன்னா படிப்பு ஒண்ணு இல்லை அப்படின்னா அது எங்க போய் லேண்ட் ஆயிருக்குங்கிறது என்னால யோசிக்க முடியல. ஏன்னா 5ல் 3 சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகுவேன். ஆனா ஒவ்வொரு வருஷமும் பாஸ் ஆகி எப்படியாவது அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே தான் இருந்தேன். அது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. மெட்ரிகுலர் சாரா இருக்கட்டும், பப்ளிக் சாரா இருக்கட்டும், கடைசி 12th நீங்க இருக்கட்டும். ஸோ படிப்பு ரொம்ப முக்கியங்கிறது நான் இன்ன வரைக்கும் ரியலைஸ் ஆகிறேன். இன்னும் ஏதாவது கத்துக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதும் மென்டல் லெவல்லையும் சரி, பிசிக்கலா அக்ரி பிடி பீரியடு எல்லாமே வந்து இப்ப இருக்க காலகட்டத்துக்கு ரொம்ப தேவைங்கிறது நினைக்கும். அதை வந்து நீங்க அந்த பீரியட் ஆஃப் டைம்ல வந்து நீங்க கொடுத்துருங்கிறது வந்து நாங்க இங்க எல்லாருமே ரியலைஸ் ஆகிறோம். ஏன்னா இப்ப இருக்க பிள்ளைங்க எல்லாருமே வந்து எங்க பிள்ளைகளே பார்க்கும்போது வந்து ஒவ்வொரு விதமா இருக்கும். ஏமா நம்ம அப்படி பண்ணல இப்படி பண்ணல அப்படிங்கிற ஒரு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி புஷ் பண்றோம். ஆனா நீங்க உங்க வாழ்க்கையோட சேர்த்து எங்க வாழ்க்கையும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணி கொடுத்தீங்க. அதுக்கு முதல்ல உங்களுக்கு எல்லாத்துக்குமே நன்றி. ஈச் ஒன் எவ்ரி ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கு நிச்சயமா இருந்திருக்கீங்க. ஏதோ ஒரு விதத்துல வந்து எல்லாருக்குமே போய் சேர்ந்திருக்கோம். இப்ப இருக்க இதெல்லாம் 30 பேர் 40 பேர் படிக்கிற கிளாஸே கஷ்டம். ஆனா ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல 120 140 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு ஒண்ணு. அதுக்கு அந்த அட்டெண்டன்ஸ் எடுக்கிறதுக்கே 10 நிமிஷம் ஆகும். அதுக்கெல்லாம் ஆனா விதை போட்டது வந்து பாத்தீங்கன்னா மெட்ரிகுலர் சார், மதன் சார், பழனிசாமி சார் தான். ஸோ அந்த 6th அது ஸ்டார்ட் ஆகும்போது சார் சொன்ன மாதிரி A1 A2 புரிஞ்ச போது வந்து பாத்தீங்கன்னா அது எங்களுக்குள்ள அந்த பாண்ட் வந்து கரெக்டா கண்டினியூ ஆச்சு 11th 12th வரைக்குமே. ரொம்ப நன்றி. ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்கனைஸ் பண்ண ஆனந்த் அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் சர்க்கிளோட நிப்பாட்டாங்க. அப்ப என்னால ஜாயின் பண்ண முடியல. இப்ப ஆர்கனைஸ் பண்ணும்போது உங்க எல்லாத்தையும் பார்த்ததுல வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க கூட பகிர்ந்துக்கிட்டது எல்லாமே, நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே மறுபடியும் ஷேர் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு இன்னும் ஒரு எப்படி சொல்றது ஒரு அனுபவமா நாங்களும் இன்னும் எங்க காலங்களை கடந்து போறதுக்கு உங்க வார்த்தைகள் நிச்சயமா எங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். தேங்க்யூ ஆல். கீப் இன்ஸ்பிரேஷன் அஸ் கண்டினியூ ஃபார் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். அது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு இப்ப இருக்க காலகட்டத்துல. அடுத்த கட்ட ஜெனரேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா ஒவ்வொரு காலங்கள் போக போக வந்து ஒண்ணு மேல் நோக்கி போனாலும் ஒண்ணு கீழ் நோக்கி போயிட்டே இருக்கு. அதுக்கு எடுத்துக்காட்டு சொன்னது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வந்து அடுத்த நிறைய கிளாஸஸ் போய் சேரல அப்படிங்கிறது வந்து ஒரு விதத்துல என்னையுமே ரொம்ப பாதிக்க வைக்கிறது. நானுமே இப்ப என் குழந்தைய வந்து எங்க அம்மா அப்பாட்டே இல்லையா அவங்க ஒய்ஃபோட அம்மா அப்பாட்டே சொல்லி மெயினா வந்து எழுத வைங்க, பிள்ளைகளை தமிழ் ஏதாவது எழுத வைங்க, நம்மளுக்கு அது இருக்கணும். ஏன்னா நம்மளுமே வந்து ஃபுல்லா பண்ணிட்டோம் அப்படின்லாம் பெருசா கிடையாது. ஆனா 4 வார்த்தைகள் நமக்கு தெரிஞ்சுதான். ஏன்னா அடுத்த கம்ப்யூட்டர் பேஸ்க்கு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த வார்த்தைகள் எல்லாம் மறக்கணும் அப்படிங்கும் போது அது நம்மளுக்கு கண்டிப்பா இருக்கணும், உணர்வுகள் இருக்கணும் அப்படிங்கிறது தான். தேங்க்யூ ஆல். உங்க எல்லாத்தையும் சந்திச்சதுல ரொம்ப நன்றி. ஒரு சில இது சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரைட்டிங் சொன்ன மாதிரி உங்களுக்கு 5வது வரைக்கும் படிக்கும் போது ஹேண்ட் ரைட்டிங் அப்படிங்கிறது ஆக்சுவலி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆசிரியர் பசங்க எல்லாத்துக்குமே ஹேண்ட் ரைட்டிங் முதல்ல சொல்லி கொடுத்து மைக்கேல் அஜன் சார் தான். எல்லாருக்கும் தலைமுறைக்கு சொல்லுவீங்க இல்லையா, சார் அடிச்ச தலைமை எனக்கு இன்னைக்கு இருக்கு. எங்க அம்மா சொல்லுவாங்க ஹாஸ்டல்ல வந்து சண்டே வந்து குளிக்க கேட்காங்க வருவாங்க கொஞ்சம் சின்ன பசங்களா இருக்கும் போது. அப்போ சோப்பு போடும்போது பார்ப்பாங்க என்னது இது அப்படின்னு கேட்பாங்க. அடிவாங்க கேட்டால் சந்தோஷம் தான் படுவாங்க. நல்லா அடிக்கட்டும் வீட்டில் உள்ள சட்டப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கப்பல் துறையானா சிறுசேமிப்பு அப்படின்னு சொல்லி சஞ்சய்கா திட்டம் நாங்கள் படிக்கும் போது இருந்தது. ஐயா சஞ்சய்கா கட்டினதுனாலதான் இன்னைக்கும் எங்க பர்சனலா சேவிங்ஸ் எல்லாம் பண்றதுக்கு வந்து ஐயாட்ட முதல்ல ஆரம்பிச்சாங்க. முதல்ல ஐயாட்ட சஞ்சய்கா கட்டி தான் எங்க அம்மாவுக்கு காலையில போற ஒரு சின்ன காலைக்கு மேல சின்னதை செயின் மாதிரி போடுவாங்க. எங்க அம்மா முதல்ல படிக்கும் போதே சஞ்சய் ஹாஸ்டல் படிக்கிறதுனால வாரம் 50 ரூபா கொடுப்பாங்க. அந்த 50 ரூபாய் நீங்களும் காலையில ஐயாட்ட கட்டி தான் முதல்ல எங்க அம்மாவுக்கு படிக்கும் போதே ஒரு சங்கத்துல வந்து நம்ம பெஸ்ட் கொடுத்தாங்க. ஐயா தான் அடுத்து பார்க்கணும்னா தென்கராஜன் சார்னாலதான் இன்னைக்கு மருத்துவர் வருங்க. ஒருத்தரே ரொம்பதான் அவருக்கு ஞாபகம் தெரியல. கெமிக்கல் லேப்ல வந்து ப்ராக்டிஸ் நடந்துட்டு இருக்கு. லேட் ஆயிடுச்சு. அவர் டிக்கெட் வீட்டில் இந்த கை லெஃப்ட் ஹேண்ட்ல பிடிச்சி அடிப்பாரு சார் பண்ணும்போது. இந்த ஹேண்ட்ல தான் பிடிக்கும் சார் இதை பண்ணிட்டு இருப்பாரு. லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி வரிசை அடிச்சுட்டே இருவாரு. அடிக்கி பயந்துட்டு நான் ரிசல்ட் எழுத ஓடியாந்துட்டேன் வெளியில. ஞாபகம் ஆமா சார் எழுதாம ஓடியாந்துட்டேன். ரிசல்ட் போச்சு. ரிசல்ட் எழுதாம ஒரு மார்க் போயிடும். நைட் உட்காந்து வீட்டில் உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கிறேன். என் அப்பாவும் டீச்சர் தான்.
அப்பாட்ட ஃபோன் பண்ணி சொல்றேன், இப்படி ரிசல்ட் எழுத போட்டுட்டேன்ப்பா, ஒரு மார்க் போயிரு, தெரிஞ்சே ஒரு மார்க் போயிரு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு சொன்னோனையும் யாரு ஸ்டாஃப் அப்படின்னு கேட்டாங்க. போடியில இருந்து ஜெக்கமல் அப்படின்னு சொல்லி மேடம் தான் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தப்போ மறுநாள் மேடம் நைட்டே சொல்லியிருந்தனால மறுநாள் காலையில வந்து அந்த மேடம் வந்து கூப்பிட்டு வச்சு ரிசல்ட் எழுதுப்பான்னு சொல்லிட்டு ஒரு மார்க் கொடுத்தாங்க. சாருக்கு ஒரே கோபம். மறுநாள் கிளாஸ் வந்துட்டு இந்த பள்ளியிலே எத்தனையோ வார்த்தைகள் இருக்காங்க, இது வரைக்கும் எனக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் கூட பண்ணது கிடையாது, நீ அந்த ஒரு மார்க்னால உனக்கு இதாயிடுமா அப்படின்னு திட்டினாரு. அந்த ஒரு மார்க் தான் சார் டாக்டர் ஆன்சர். அந்த கடைசியில நீங்க அதே மாதிரி எக்ஸாம் முடிச்சு வரும்போது கரெக்டா ஞாபகம் கேட்டேன். நாங்கள் எக்ஸாம் கெமிஸ்ட்ரி எக்ஸாம் முடிச்சுட்டு சாரை போய் லேப்ல பார்க்க போறோம். அத்தனை பேர் இருக்கும் போலியும் நல்லா மேடா அப்படின்னு கேட்டாரு. கொஞ்சம் ஞாபகம் இருக்கு சார், கணக்குலயே இருக்கு. கண்டிப்பா அதனால டீச்சர்ஸ் இல்லாம நான் கிடையவே கிடையாது. நண்பர்கள் எல்லாத்துக்கும் சந்திச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, கொஞ்சம் எமோஷனா இருக்கு. இதுவரைக்கும் நான் பேசினதில்ல, அது அதிகமா ஆயிருக்கும். அதாவது என்ன சொல்றதுன்னா படிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் கூட அதிகமா டச் அப் இருக்க மாதிரி கொஞ்சம் நான் ஒரு மாதிரி லோன்லியா தான் இருந்துட்டு இருக்கேன். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியும் இல்லையா, டேரக்ட் அதிகமாக பேசுறேன். நன்றி என்று சொல்லிடுறேன் சார். அனைவருக்கும் வணக்கம். தேனி மேலப்பட்டி இந்து நாடார் உறவின் முறை நாடார் சரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி தேனி கடந்த 80 ஆண்டுகளாக பவள விழா கடந்து நூற்றாண்டு விழாவை கொண்டாட தயாராகி கொண்டிருக்கும் தமிழகத்தின் தலைச்சிறந்த நம் பள்ளியை உருவாக்கிய தெய்வங்களை வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன். தேனி மாவட்டத்தில் லட்சக்கணக்கான மாணவர்களை படிக்க வைத்து பெரும் அறிஞர்களாகவும் அனைத்து துறை சார்ந்த வல்லுநராகவும் உருவாக்கிய பள்ளி நம் பள்ளி. இத்தகைய வரலாற்று சிறப்புமிக்க பள்ளியில் இந்த பள்ளியில் முன்னாள் மாணவன் என்பதில் பெருமை கொள்கின்றேன். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு அடையாளம் உண்டு. தேனி என்றால் பெருமை மிக அடையாளமாக நம் பள்ளியைத்தான் சிறப்படம் செய்ய கூற வேண்டும். சந்திரப்பன் சார் சொல்லுவாரு, இங்கிலீஷ் டீச்சரா இருந்தாரு, அவர் சொல்லுவாரு, நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட் ஒரு ஆள் இருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க போனாலும் திருநெல்வேலி மெடிக்கல் படிக்கும் போல போனதும் எங்க இது வரைக்கும் கேட்பாங்க. தேனின்னு சொன்னா என்ன பாய் சார் அப்படின்னு நம்ம ஒரு ப்ரோசர் கேட்டிருக்காரு. இங்க சீனியர் டாக்டர்ஸ் நிறைய பேர், ராஜ்குமார் சார் நலம் ஹாஸ்பிட்டல், ஏன்டி ரஞ்சித்குமார் சார் எல்லாம் போனோம்னா நானும் முன்னாடி அந்த தப்பா படிச்சேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ எங்க போனாலும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க அப்படின்றத நீங்க சொல்லிருக்கீங்க சார். எங்க போனாலும் நம்ம ஸ்கூல்ல போனாலும் எங்க நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்பள்ளியில் தூண்களாக விலகும் நம்ம ஆசிரியர்கள் மாணவராக நாம் இருந்த போது அறிவை புகத்தி அவளோடு கற்றுக் கொடுத்து இன்பத் தமிழ் கொண்டு ஈடிலா கல்வி அளித்து உண்மை உபதேசித்து ஊக்கம் தந்து எண்ணத்தை சீரமைத்து ஏற்றம் தரும் ஏணியாக ஐயத்தை அகற்றி ஒழுக்கத்தை வளர்த்து ஓய்வின்றி உழைத்தி ஒவ்வைகள் என்றவர்கள் அத்தே எங்கள் ஆசிரியர் பெருமக்கள். சுற்றுச்சூழலும் உலகில் சூழ்ச்சியில் கற்றறிய நிழல் தரும் மனமாய் நெஞ்சத்தில் நீங்கள் இடம்பெற்ற எப்பயிலும் மேலான ஆசிரியர்களே, ஒவ்வொரு நாளும் உங்கள் குரல் கேட்க காத்திருந்த காலங்களும் அதில் கற்றிருந்த பாடங்களும் ஏராளம். திட்டி தீட்டாமல் அன்பு மொழியால் எங்களை தீட்டிய ஓவியர்களே, எத்தனையோ நினைவுகள் கண்களில் முன் வருகை பதிலுக்கு நீங்கள் தினமும் வாசித்த எங்கள் பெயர்கள், தேவது போது நீங்கள் கொடுத்த தைரியம் தன்னம்பிக்கை, வகுப்பில் பேசிய ஊக்கமொழிகள், நடை உடை பாவனை என பள்ளிக்காலங்கள் நீங்கள் தூக்கி சுமக்கும் உங்கள் நினைவுகளை உங்களோடு செலவிட்ட காலங்கள் என்றும் எங்கள் உள்ளத்திலும் உயிரிலும் நமக்கு கல்வியையும் ஒழுக்கத்தையும் வாழ்க்கை பாடங்களையும் கற்றுக் கொடுத்து நம்மளை சிறந்தவர்களாக மாற்ற நம் ஆசிரியருக்கு இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நண்பர்களே, அன்று நாம் பகிர்ந்து கொண்ட சிரிப்பு, சண்டை மற்றும் வகுப்பறை ரகசியங்கள் இன்றும் நம்மை புன்னகை வைக்கின்றன. இந்த அழகான காலத்தை நமக்கு மீண்டும் கொண்டு வந்த இந்த நிகழ்வு என்றும் மறக்க முடியாது. இந்த இனிய சந்திப்பு நம் நட்பை மேலும் பலப்படுத்தட்டும். நமது அழைப்பை ஏற்றி தொலைதூரத்தில் இருந்தும் பணி சுமக்கும் மத்தியில் நேரத்தை ஒதுக்கி வந்து கலந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும், நம்மை வழிநடத்திய பள்ளியின் செயலாளர் அவர்களும், முன்னாள் தலைமை ஆசிரியர், வகுப்பாசிரியர்கள், ஆசிரியர்கள் அனைவருக்கும் என் நெஞ்சான நிதியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வு இவ்வளவு சிறப்பாக அமைய திரைக்கு பின்னால் கடுமையாக உழைத்த அன்பு நண்பர்கள், வழக்கறிஞர் மற்றும் பத்திர எழுத்தர் ஆனந்தகுமார், செல்வின் ராஜ தினகரன், ராம்குமார், ஹரிகரன், தினேஷ் ராஜா, சுமன் வெங்கடேஷ், சசிகுமார், அருண் பார்த்திபன், மேலும் அறுசுவை வழங்கிய இனிய நண்பர் பிரகலாதன் மீன்பெட்ஸ் உரிமையாளர் அருண் அவர்களுக்கும் நன்றி. பள்ளி பருவம் தான் வாழ்க்கையில் பொன்னான பருவம் என்பதை மீண்டும் உணர்ந்தோம். இந்த நினைவுகளுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு ஆசிரியரும் ஒவ்வொரு வருஷமும் ஒரு தடைக்கல்லை தாண்டுவதற்கு உதவி போலதான் எல்லா காலத்திலையும் தொடங்கி இருக்காங்க. பொதுவா ஆசிரியர்கள் அப்படிங்கிறவங்க வந்து பள்ளி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வெறுமனே ஆசிரியர்கள் கிடையாது சார். அவங்க வந்து ஒரு ஆளுமை, ஆசிரியர்கள்ன்றதை தாண்டி ஆளுமைன்னு சொல்லலாம். அந்த விதத்துல தான் வந்து எனக்கு சங்கரப்பன் சார் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் நடந்து வரும்போது அப்படியே அந்த ஒரு பழைய ஒரு பாடல் ஞாபகத்துக்கு வரும். அந்த திருநாளுக்கு எல்லாம் காட்டுற மாதிரி அது என்னன்னு தெரியல, இன்னைக்கு வரைக்குமே வந்து அவரை நினைச்சாலே அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். சாருடைய
தம்பியை தான் நான் அடிக்கடி பார்ப்பேன். நாராயணசாமி சார் தான் அடிக்கடி பார்ப்பேன், யூஸ் பண்ணுவேன். ஆனா சாரை ஒரு நாள் கூட பாக்குறது தைரியம் வராது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பயம் கலந்த மரியாதை சார் கிட்ட இருக்கும். அதே மாதிரி ரொம்ப சின்ன, அதாவது சின்ன வயசுல இப்ப எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு, எனக்கு வந்து நரசிருச்சு. ஆனா எனக்கு நரச்சது எனக்கு ஒரு நாள் கூட வருத்தமாவே இருந்தது. ஆனா ரொம்ப பிரியமா நேசிச்ச ஆசிரியர், நேசிக்கிற ஆசிரியர் பழனிசாமி சார், மைக்ராஜ் சார்லாம் நரைச்சிருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா நான் ரொம்ப வியந்து ரசிச்சேன் ஆசிரியர். இன்னைக்கு வந்து அவங்க வயதாவது என்னால ஏத்துக்கவே முடியல. எனக்கு வந்து அவங்க முதுமையோட ஏத்துக்கவே முடியல. மதிவாணன் சார் தான் வந்து என்னோட சொந்த ஊர் முஸ்லிம்பட்டி. எங்க சித்தப்பா பெரியப்பா அவங்களாம் இஸ்லாமிய சகோதரர்கள் கேட்டாங்க, என்ன மாமா என்ன பெரியப்பா அப்படின்னு பேசுவாங்க. அந்த தோரணை இருக்கும் சார் பேசுறது, மதிவாணன் சார் பேசுறது கேட்டாலே நீங்க எவ்வளவுதான் அடிங்க சார், முன்னாடி ஹிந்தி கிளாஸ் எடுப்பாங்க, அதுக்கெல்லாம் எவ்வளவுதான் அடிங்க, ஆனா பேசுறது அவ்வளவு ரொம்ப நெருக்கமா இருக்கும். இன்னைக்கு இத்தனை வருஷம் கழிச்சு மதிவாணன் சாரை பாக்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். எல்லாத்துக்கும் விட முத்தாய்ப்பா சொல்லணும்னா சிங்கம் கர்ஜனைன்னு அதெல்லாம் தாண்டி சிங்கமே தான் இருக்கு. அது எப்பவுமே காலமும் சார் வந்து இன்னைக்கும் அவர் நடந்து வர்றாருன்னா நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டுட்டு ஊருக்குள்ள போனேன்னா பயப்படுவேன். சார் மாடி போறது எப்படி, லுங்கி கட்டிட்டு போனா பயப்படுவேன். சார் மாடி எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்னைக்கு நான் எங்களால வேற எதுவுமே பார்க்க முடியல. வந்து சார் கிட்ட வந்து ஒரு வித்தியாசமான கேரக்டர். அது எப்படின்னா சின்னதா ஒரு பேப்பர் ஒரு நோட் எடுத்து கொடுத்துருவேன். ரொம்ப சில மாணவர்கிட்ட மட்டும் தான் கொடுப்பா. அந்த நோட் வாங்கிட்டு போனவங்களுக்கு தெரியும். அதெல்லாம் வந்து அந்த காலத்துல எந்த மாதிரியான சார் வந்து ஞாபகம் இருக்கு சார், மாணவர்கிட்ட கொடுத்துருக்காரு. அதே மாதிரி வந்து மணி ஐயா ஒவ்வொரு முறையும் பேச்சு போட்டிக்காக வந்து வெளியூர் போகும்போது எனக்கு பிடிக்க வந்தது வந்து மணி ஐயா. மணி ஐயா வந்து அவ்வளவு தமிழ் ஊட்டி வளர்த்தாரு அப்படின்னு சொன்னாங்க வந்து. ஏன்னா பேச்சு போட்டிக்கு வந்து ஒரு பக்கம் பரமசிவன் சார் இருப்பாங்க, இன்னொரு பக்கம் மதிப்பிற்குரிய தங்கவேல் ஐயா இருப்பாங்க. எல்லாருமே இருந்து அவ்வளவு தூரம் வழி நடக்கும் போது மணி ஐயா வந்து ஒவ்வொரு முறை வெளியூர் போகும்போது, சென்னை போயிருக்கோம், திருச்சி போயிருக்கோம், திருநெல்வேலி, எந்த பேச்சு போட்டி எந்த ஒரு இதா இருந்தாலும் இந்த பள்ளியில இருந்து நம்ம திரும்பி நம்ம தொடர்ந்து அனுப்பிச்சுட்டே இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஆக்கவும் பிடிக்கவும் அளித்த அத்துணை ஆசிரியர்களுக்கும் நன்றி. உங்கள் அனைவரையும் சந்திப்பதெல்லாம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, சந்திச்சதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இதே ஒன்றையும் சொல்கிறேன், நரேந்திர தேவா சாரை பொறுத்த வரைக்கும் சார் சொன்ன மாதிரிதான் எப்பவுமே கணக்கு பாடம் மட்டுமே இல்லாம அவர் வந்து ரொம்ப நிறைய புதிய விஷயங்களை, அறிவியல் சார்ந்த விஷயங்களை ரொம்ப ரொம்ப நமக்கு அட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை நிறைய சொல்லி அந்த கிளாஸ் எப்பவுமே ரொம்ப என்கேஜிங்கா வச்சிருப்பாங்க. சார் வந்து டீ குடிக்கிற அழகே இருப்பா பாத்துருக்கீங்க. சில பேர் எல்லாரும் டீ குடிப்பாங்களா, அவர் எப்படி குடிப்பாரு, சார் குடிப்பீங்க, டீ குடிக்கும் பிடிச்சு குடிப்பாரு, இப்படி பிடிச்சு குடிப்பாரு. அது வரைக்கும் ஏன் சொல்லலாம், அத்தனை ஆசிரியர்கள் ஏதோ ஒரு இடத்துல வந்து நாங்க மாணவர்களாக எங்களை ரசிச்சுட்டே இருக்கோம். நீங்க உட்பட நான் உட்பட எல்லாருமே வந்து விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க உறங்காமல் விதைத்ததனால் எங்களுக்கு லட்சமாக இருக்கிறோம். ஆரம்பத்து வாழ்த்துவதற்கு நன்றி. நண்பர்களாகிய நீங்க இல்லாம இந்த நிகழ்வு அப்படின்றது இல்ல. 6ஆம் வகுப்புல நம்ம எல்லாரும் ஒரு 142 பேரோட எப்படி உட்கார்ந்துருந்தோமோ அதே மாதிரி இப்பயும் உட்கார்ந்துட்டு ஒரு நினைவுதான் இருக்கு எனக்கு. 142 மாணவர்களோட ஆரம்பித்து சில பல காரணங்களால் அது 125 நட்போடு வளர்ந்து இந்த பயணம் இனி வரும் ஆண்டுகளிலையும் தொடர்ந்து பயணிக்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளோட என்ன இந்த மேடையில இவ்வளவு நேரம் ஏற்றி வைத்த அழகு பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நன்றி. மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம்.